ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கிட்ட வந்து பொருள் காட்சி போட்டிருக்காங்க. அதில் வந்து அவதாரோட படத்தில் உள்ளது மாதிரி செட்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கட் அவுட் வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணது என்றைக்குன்னா 25 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்தது வந்து ஒரு 26 நினைக்கிறேன். அப்போ பார்த்தேன், ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக கிளம்பி போயாச்சு. பட் என்ட்ரி வந்து எவ்வளோ 70 கேட்டிருந்தாங்க. 5 வயசுக்கு மேலாம் கிட்ஸ்க்கு ஃப்ரீ, 5 வயசுக்கு கீழேனா ஃப்ரீ. ஓகே, அப்புறம் வந்து வெளியே என்ட்ரி வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோன்னா அந்த அவதாருக்குள்ள உள்ள மாதிரி அந்த மாதிரி வேறாக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போனோம்னா ஃபுல்லாகவே இது வந்து தெர்மோகோல், நிறைய இதில் வந்து ஃப்ளவர்ஸால் வந்து தெர்மோகோல் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த தெர்மோகோல் அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி அந்த அவதார் படத்தில் இருக்கிற மாதிரி. எத்தனை பேர் அவதார் படம் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். பட் மேக்ஸிமம் அதில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்க. பட் சூப்பராக இருந்துச்சு. அந்த கீழே உள்ள லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போனோன்னே எனக்கே அவ்வளோ ஷாக்கு. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. பட் நிறைய வாட்டிலாம் முந்தி போடும்போது போட்டிருந்தாங்க அந்த டைனோசரு, எலிஃபெண்ட்டு, அந்த மாதிரி வந்து அனிமல்ஸாக நிற்கிற மாதிரி நிறைய பேர் செட் போட்டிருந்தாங்க உடையில். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. எவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உள்ளே போகும்போது ஏதோ நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கிட்டே இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இதில் வந்து நின்று வீடியோஸ் எடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் பொறுமையாக ஒரு லைன், ஆனால் லைன் பை லைன் கரெக்டாக இருந்துச்சு. 2 சைடுமே கம்பி வச்சுருந்தாங்க. அதை டச் பண்ணாத அளவுக்கு நம்ம வேவ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த சைட் போங்க, அந்த சைட் போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் அவதார் பொம்மை வந்து அதுவே மண்டே ஆட்டுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஒரு மாதிரி லீஃபாக இருக்கிற மாதிரிலாம் நல்லா இருந்துச்சு. பட் செட் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பண்ணுற மாதிரி சைடில் அது என்னது ஃபால்ஸ் இருக்கிற மாதிரிலாம் அந்த அவதார் படத்தில் உண்டு. அது மாதிரி இந்த சைடில் வந்து லைட்டாக வந்து ஃபால்ஸ் அந்த மரத்துலேருந்து அப்படியே கீழே தண்ணி விழுற மாதிரி, அப்புறம் டைனோசர் அங்கேருந்து பார்க்குற மாதிரி. அந்த அவதார் படத்தில் ஒரு அது அவன் மேலே ஏறி ட்ராவல் பண்ணுவானே, அது பேர் என்னன்னு தெரியல. அந்த இதுங்க, அந்த கிட்டத்தட்ட அது ஸ்மால் டைனோசர்னு நினைக்கிறேன், பறக்கிற டைனோசர். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து அங்கே அந்த செட்டில் வந்து அதை வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மண்டையை இப்படி ஆட்டுறது அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதுலேருந்து அப்படி கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா அப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம எப்போவுமே எங்கே போனாலுமே இதைத்தான் முதல்ல கண்ணு பார்க்க, வேறு எதையுமே கண்ணு பார்க்காது. எங்கே போனாலும் ஃப்ரூட் கட்டர், அப்புறம் வந்து பொடி பாக்கெட்டு, இட்லி பொடி, பருப்பு பொடி பாக்கெட்டு. அப்புறம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கரை இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸில் பட்டால் அது போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ட்ரையல் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வீட்டுக்கு கிளம்பும் போது நான் இதை வாங்கிட்டு போனேன். 100 ருபீஸ் சொன்னாங்க. பட் நல்லா இருந்துச்சு. என் பசங்க ஏதாச்சும் இந்த வந்து பென் அது மாதிரி ஏதாவது வச்சு சாக்பீஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கிரிக்கிட்டு வந்துடுறாங்க, அது போகவே மாட்டேங்குது. அதனால் வந்து தூள் அது மாதிரிலாம் பாக்கெட்டில், பென்சில் தூள்லாம் பாக்கெட்டில் போட்டதுனால அது போக மாட்டேங்குது. ஸோ வந்து இதெல்லாம் போட்டால் போய்ட்டுன்னு ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேல் தான் பண்ணி பார்க்கணும். போன வாட்டி யூனிஃபார்ம்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த வாட்டி எப்படி பண்ணலாம். அப்புறம் இந்த குட்டி பாக்கெட்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்கெட்ஸு, நம்ம அப்போ சாப்பிடுவோம்ல 90s சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்து பாக்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் குச்சி மிட்டாய் அதெல்லாம் இருந்துச்சு. 20 ருபீஸ், எது எடுத்தாலுமே 20 ருபீஸ். அப்புறம் வெயிட் மிஷின்ஸ் கொஞ்சம் இருந்தது. நம்ம வெயிட் பார்க்குறது இல்லைங்க, பொருளை வெயிட் பார்க்குற மிஷின்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கடை போடல போல், கொஞ்சம் கேப் கடந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கம்மல் எது எடுத்தாலும் 20 ருபீஸு. ஷாப்பிங் இந்த கேர்ள்ஸ் போடுற கிளிப்பு, பேண்டு, அதெல்லாம் இருந்துச்சு. நான் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன், ஒரு 5 o'clockலாம் போயிட்டேன். அதனால் வந்து கூட்டம் ரொம்ப இல்லை. நான் வெளியே வரும்போது பயங்கர கூட்டம். என்னால் வந்து ரொம்ப ஒரு இதுவும் பிக்சர் வச்சு பார்த்து எடுக்க முடியல. என் பசங்களை தூக்கிட்டே போகணுன்னா அதனால் வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அதோட பெரிய ப்ளாகாகவே போடுறேன். பட் கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறனால அவங்க ஸ்பீடுக்கு நானும் போக வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வீடியோவாக எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் இந்த வாட்ச்சு, அப்புறம் வரும்போது இந்த வாட்செல்லாம் என் பசங்க வாங்கினாங்க.
வீடியோ எடுத்துக்கிட்டே ஷாப்பிங் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சத்தமாக என்னால் முடியாது. என்னால் ஒரு கையில் என் பையனையும் வச்சுட்டு ஒரு கையில் ஃபோனையும் வச்சு என்னால் எடுக்க முடியல. ஸோ போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து போடுற மாதிரி பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்பிங்ஸ் ஒரு லைன் போய் 2 லைன் போய் தேர்ட் லைன், இப்போ வந்து தேர்ட் லைன் போயிட்டுருக்கு. தேர்ட் லைனில் வந்து பேங்கிள் சூப்பராக இருந்துச்சு. இந்த பேங்கிள்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு. 100 ரூபாவா இந்த பேங்கிள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. கண்ணு முழுக்க அதில் தான் இருந்தது, வேறு எதுலேயுமே இல்லை. வாங்கணும் போல தோணுச்சு. சரி, என் ஹஸ்பண்ட் அவ்வளோ நேரம் நிற்க மாட்டாங்க. வா போகலான்னே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு கடையில் ஒன்றும் ஷாப்பிங் பண்ண முடியல. போன வழியில் திரும்ப விடுவாங்களான்னு தான் நினச்சிட்டே போனேன். வந்தால் கூட திரும்ப விட்டால் கூட பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணிப்பேனே. இவர் பொருட்காட்சி ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு அந்த மைண்டில் பசங்களை உருவாக்கி விட்டதுனால, அங்கே போகணும் ஒரு ஆட்டம் ஆடணும் அந்த மைண்டில் இருக்கிறதுனால நிற்க ஒரு கடை பார்க்க விட மாட்டேன்ட்டானுங்க. பொறுமையாகவே போயிருந்துருக்கலாம். பட்டு அவனுங்களுக்கு ஷாப்பு ஏதாவது வந்தால் மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டுவானுங்க. பட் அதெல்லாம் வேஸ்ட்டு. வாங்கிட்டு வந்து குப்பை மணிக்கு வீட்டில் போடுவாங்க. நான் தான் அவ்வளோத்தையும் அள்ளி வாரி வெளியே கொட்டணும். ஸோ அதனால் அதிகமாக எந்த பொருளுமே ப்ளஸ் பசங்களுக்கு வாங்குறதே கிடையாதுங்க. ரொம்ப தேவை அத்தியாவசியம்னா தான் வாங்குறது. இல்லை சும்மா இதுலேருந்து வாங்கிட்டு போய் போடுறது அப்படியே குப்பை தான் கிடக்கு. எல்லாமே வீடு முழுக்க குப்பையாக தான் கிடக்கு. அதை அள்ளுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது எனக்கு. நோட் புக்கெலாம் வாங்கி கொடுத்தா சில பசங்களாம் வந்து அழகாக உட்காந்து வரைவாங்க. இவங்க வரைய மாட்டாங்க, தண்ணி ஊற்றி விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அதனால் இப்போலாம் வாங்குறதே கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே வாங்கணும். இதெல்லாம் வந்து இந்த போட்டால் ஏதாச்சும் கிஃப்ட் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. என் பசங்களை அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை நான் பண்ணது கிடையாது. கொஞ்சம் பெரிய பசங்களை ஆனதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவதார் படம் இந்த மாதிரி கிளாஸ் மாட்டி பார்க்குறது, அப்புறம் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் வந்து லைட்டாக வந்து ஹியரிங்ஸ் கொஞ்சம் கடந்துச்சு. லாஸ்ட்டு டர்னிங்கில் வந்து ஹியரிங்ஸ் கடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முடிகிற இடத்துல ஒரு பால்கோ டப்போ வச்சுருந்தாங்க. பட் நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வாங்கி டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. என் பசங்க கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கினோம். ஸோ நல்லா இருந்துச்சு அந்த டர்னிங்கில் பால்கோ டப்பா. அப்புறம் வந்து இந்த 20 ரூபா கடை, எது எடுத்தாலும் 20 ருபீஸு. இதில் லாஸ்ட்டாக நான் ஷோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதில் போய் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே உள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜீப்லாம் வச்சுருக்காங்க. ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஜீப் ஓட்டுறதுக்கு வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. அது ஏதோ ஒரு 5 ரவுண்டோ 6 ரவுண்டோ ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க கிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னரில் வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரவுண்டு போயிருந்தோம்னா இந்த இது வந்து டெவில் ஹவுஸ் அது இருந்துச்சு. இது தாங்க கோன் போடுற பிளேஸு. கோன் மெஹந்தி சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபாவோ 60 ரூபாவோ சொன்னாங்க. நான் ரொம்ப கேட்கல, மெஹந்தி போடுறது இன்ட்ரெஸ்ட்டில் நான் இல்லை. என் பிள்ளைங்களை பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது இல்லைங்க மெஹந்தி போடுறது. ஸோ வந்து எத்தனை பேர்லாம் இந்த மாதிரி போட ஆசை இருந்தாலுமே நம்மளால் போட முடியாது. ஸோ என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்காக நம்ம ஆசையை கட்டுப்படுத்திக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் சுற்றுறது, இதில் வந்து சுற்றணும்னு ஆசைப்பட்டானுங்க. பட் ரொம்ப நேரம் சுத்தமாக தலை சுற்றும். அதனால் வேணாம் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். இவன் சுற்றுறது பக்கம் எனக்கே தலை சுற்றும். ஸோ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வீடியோவில் பார்க்கும்போது கூட எனக்கு அந்த சுற்றுறது பார்த்தாலே ஒரு மாதிரிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. அவ்வளோ இது சுற்றுது. அதோட ஸ்மெல், அந்த இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஒரு மாதிரி வரும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டெவில் ஹவுஸு. ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ போட்டாங்க, 60 போட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஒரு 4-5 பேய் தான் இருந்துச்சு உள்ள, நிறையெல்லாம் இல்லை. எனக்கு பாதையே ஃபஸ்ட்டு தெரியல உள்ளே போகிறதுக்கு. ஆரோ மார்க்கே போடல, என்ன தான் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அது வர கீழே வந்து இந்த மண் மேடும் பள்ளமாக இருக்கிறதுனால பத்துக்குன்னு கீழே விழுற மாதிரி தான் இருந்துச்சு. பேய் நம்மளை விழுதோ இல்லை, நான் தான் பேய் மேலே போய் விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வேறு ஃபஸ்ட்டாக நான் வேறு உள்ளே போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக வச்சு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பேயை பார்க்குறதா இல்லை நான் தரையை பார்க்குறதானே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த டெவலா அதை பார்த்து பசங்க கூட பயப்பில்லைங்க, பார்த்துக்கோங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹவுஸும் அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருந்துச்சு, நிறையாலாம் இல்லை. ஸோ முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டோம்னா அந்த ஸ்விங் விளையாட ஆரம்பித்தாச்சு. இதோட பேர் தெரிலங்க, பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து எங்கே போனாலும் சரி இதை தான் சூஸ் பண்ணுவேன். அது லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்து போகிறது அதோட சூப்பர், வேறு ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் போவீங்கன்னு சொல்லுங்கள். வந்து பசங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால செகண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன். ரொம்ப ஆள் வரல, நான் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால. பட் ஓகே, இருந்தவங்களே ரொம்ப பயந்துட்டாங்க.
நல்லா இருந்துச்சு. அந்த அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய நேரம் சுற்றுனாங்க, நிறைய நேரம் இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கார் என் பையன் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி, இவ்வளோ கார் இருக்குது, அதில் 2 பேரும் ஒரே காரில் உட்காந்து ஓட்டுறானுங்க பாருங்கள், என்ன கொடுமை. இனப்பிரியாத இனப்பெரியாத ரத்த சொந்தம், தனித்தனியாக உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக உட்காந்து 2 பேரும் அப்படியே சுற்ற விட்டாச்சு. அவனுங்களுக்கு கார் ஓடுதோ இல்லையா, அந்த காருக்கு நடுவில் இருக்கிற அந்த இது சுற்றிக்கிட்டே இருக்கணும், அந்த ரவுண்டு சுற்றிட்டே அதை கொஞ்சம் நேரம் விளையாடணும். அவனுங்களுக்கு இது சுற்றுறதுலாம் முக்கியம், அதை சுற்றுறதுக்காக அதில் உட்காந்துக்கிட்டானுங்க. அப்புறம் இந்த ஜெயின் வீல்ல இதில் ஏறணும். இதில் ஏறி இது வந்து எல்லோரும் ஃபில் பண்ணாதான் அந்த இது சுற்றுதுங்க. அது வரைக்கும் சுற்றவே இல்லை. ரொம்ப நேரமாக மேலே இழுக்கிறாங்க, கீழே இழுக்கிறாங்க, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படி கொஞ்சம் நேரம் பறக்க பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க சுற்றுச்சு. மேலேருந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் கீழே எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய கூட்டமாக வந்துட்டு இருந்துச்சு, பார்த்தேன். ஆனால் மேலேருந்து பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு. அந்த மேலேருந்து பார்க்கும் போது அங்கே வாட்டர்லாம் இருந்துச்சு, ரிவர் இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த பார்க்கில் வந்து நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது அங்கே இந்த ஜம்ப் பண்ணி விளையாடுறது, அப்புறம் கீழே வேறு என்ன இருந்துச்சு, அப்புறம் கீழே ஒரு கொடை அந்த மாதிரிலாம் விற்றாங்க. அது நல்லா இருந்துச்சு. என் பையன் மேலேருந்து கேட்டாங்க, அம்மா எனக்கு அது வாங்கி தாம்மாண்ணா, இப்போ போய் நான் வாங்கினா நான் தான் பொத்துன்னு கீழே வந்து கிடக்கணும்டா, போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு நானே சொல்லிவிட்டு, பிசாடிக்கிறடா கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருடா, அவனுக்கு இதை விளையாடுறத விட அந்த விளையாட்டு ஜாமான் மேலே தான் கண்ணு, எல்லாமே அதை தான் பார்த்துட்டே இருக்கிறான்.